அதிக அளவில் நம்ம வேப்பிலையோ வேப்ப எண்ணெயோ ஒடிச்சிட்டோம்னா கல்லீரல் சேதம் ஏற்படும், கூடவே சிறுநீரக செயலிழப்பும் ஏற்படலாம். கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் வேம்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கருசிதைவு ஏற்படுமாம். சிலவங்களுக்கு பிறப்பு குறைபாடுகளோட குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேப்ப எண்ணெய் வேப்பையில சிலருக்கு ஒவ்வாமை தான் ஏற்படுத்தும். இதனால தோல் அலர்ஜி, தோல் எரிச்சல் ஏற்படும். வேப்ப எண்ணெய்னால நிறைய பலன்கள் இருந்தாலும் இந்த வேப்ப எண்ணெயை விலங்குகளுக்கு கொடுக்கும்போது அது விஷமாக மாறுமாம். அதனால விலங்கு பக்கத்துல வேப்ப எண்ணெயை வைக்கவே கூடாது. குழந்தைகளுக்கு வேப்பெண்ணெய் கொடுக்கும்போது கவனமாக தான் கொடுக்கணும். அதிக அளவில் வேப்பெண்ணெய் எடுக்கும்போது குழந்தைகளுக்கு உடல்ல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த வேப்ப மரத்தினுடைய வேர்கள் நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் தன்மையுடையது. நன்மைகள் மட்டும் நிறைஞ்ச வேம்பில் அதிக அளவில் தீமைகளும் இருக்க தான் செய்யுது. எல்லாத்தையுமே சரியா புரிந்து கொண்டு பயன்படுத்தலாம். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.